கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். இளையகுமாரன் தகப்பனை விட்டு கடந்து போனான், திரும்ப வந்தான், தகப்பன் ஏற்றுக்கொண்டார், பொக்கிஷத்தை அடைந்தான், சந்தோஷப்பட துவங்கினார்கள். இந்த 3 உவமைகளிலும் நாம் காணாமல் போன ஆட்டை பற்றி பார்த்தோம், காணாமல் போன காசை பற்றி, ஒரு காசை பற்றி பார்த்தோம், காணாமல் போன குமாரனை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 3 உவமைகளும் காணாமல் போனவர்களை மட்டும் பற்றி பேசவில்லை, காணாமல் போகாதவர்களை பற்றியும் பேசுகிறது. ஒரு ஆடு காணாம போச்சு, அதை கண்டுபிடிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அப்ப 99 ஆடு எப்படி இருந்திருக்கும்? ஒரு காசு காணாம போச்சு, கண்டுபிடிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. மீதி 9 காசு எப்படி இருந்திருக்கும்? 2 குமாரர்கள் இருந்தாங்க, ஒருத்தன் தொலைந்து போனா, காணாம போனா, கண்டுபிடிச்சாச்சு. அப்ப தொலைந்து போகாத குமாரன் எப்படி இருந்திருப்பான்? தியானிப்போமா? இணைந்திருங்கள். ஒரு சிறிய ஜெபத்திற்கு பிற்பாடு ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் உம்முடைய பாதம் வருகிறோம். என் அன்பு தெய்வத்துடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற நல்ல பாடத்திற்காய், நல்ல ஆவிக்குரிய காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் ஒத்தாசையும் தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளுதலும் வழிநடத்துதலும் நீர் கொடுக்கிற ஜீவ சத்திய வார்த்தைகளும் எங்கள் மத்தியிலே நிரம்பி வழிய ஆண்டவர் நீர் உதவி செய்யும். இந்த அர்ப்பன் எதற்கும் பாத்திரநிலை என்பதை நீர் அறிவீர். என்னை தகுதிப்படுத்துகிற என் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று சொல்லுகிற பிரகாரமாய் அந்த பலனாகிய தேவ ஆவியானவரை என் மீதும் கேட்கிறவர்கள் மீதும் அளவில்லாமல் நீர் ஊற்ற வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன குமாரன், காணாமல் போகாத 99 ஆடுகள் எப்படி இருந்திருக்கும்? ஒரு மந்தையில் 100 ஆடுகள் இருந்ததுன்னு சொன்னால், ஒன்று காணாமல் போச்சுன்னா அது ஒரு பாவின்னு சொல்லலாம். அப்போ 99 காணாமல் போகவில்லை என்று சொன்னால் அது சபையில் இருக்கிற இல்லை நீதிமான்களை தானே குறிக்கும். அந்த 99 ஆடுகள் எப்படி இருந்துச்சு? ஒரு ஆடு காணாமல் போச்சு, அதை கண்டுபிடிச்சாச்சு, தகப்பன் எடுத்துட்டு வரார், அந்த மெய்ப்பன் எடுத்துட்டு வரார். அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிட்டு, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிச்சிட்டு வர வரைக்கும் இந்த ஆடுகள் எப்படி இருந்துச்சு? ஆடுகள் மெய்ப்பனுடைய உள்ளத்தை அறிந்த ஆடுகளாக இருந்தது. என் மெய்ப்பன் காணாமல் போன ஒரு ஆட்டை நோக்கி கண்டுபிடிக்க போயிருக்கிறார் என்று சொன்னபோது இந்த ஆடுகள் எப்படி இருந்திருக்கும்? அனுப்போம். முதல் விசை ஆண்டவர் சொல்லுகிறார், யோவானின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை இப்படி சொல்றார். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். வசனம் அழகா சொல்லுது, ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. வேத வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பனாய் இருக்கிறார். அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறது. இப்போ பாருங்களேன், இந்த மெய்ப்பனை பார்த்தீங்க அப்படின்னா, ஆடுகளை மேய்க்கும் போது தண்ணி காட்ட போகணுன்னா அதுக்கு ஒரு சத்தம் கொடுப்பார், எதிரி வரானா அதுக்கு ஒரு சத்தம் கொடுப்பார், நேரம் ஆச்சு மழை வரப்போது வீட்டுக்கு போனால் ஆட்டை ஓட்டும் போது அதுக்கு ஒரு சத்தம் கொடுப்பார். இப்போ அந்த இடத்துல ஆகாரம் இருக்குது, போதும் வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சத்தம் கொடுப்பார். ஆனால் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை தவிர வேற எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் ஆடுகள் திரும்பி கூட பார்க்காது. மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் செவி கொடுக்கிறது, அறிந்திருக்கிறது. தனி கட்ட போனா ஒரு சத்தம், வீட்டுக்கு போனா ஒரு சத்தம், பாதுகாப்பாக இருக்கணும்னா ஒரு சத்தம், மழை வரப்போகுதுன்னா ஒரு சத்தம், எல்லாத்துக்கும் தகப்பன் மெய்ப்பன் சத்தம் கொடுப்பான். ஆடுகள் அறிந்து கொண்டே இருந்தது. அப்போ மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்த ஆடுகள், ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அது சத்தத்தை அறிந்த ஆடு. 2வது, அந்த ஆட்டுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறாராம். ஒரு மந்தையில் எத்தனை ஆடுகள் இருந்தாலும் சரி, அத்தனை ஆடுகளையும் மெய்ப்பன் அறிந்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் வைத்து அழைக்கிறார். இப்போ இந்த ஆடு மெய்ப்பனுடைய சத்தத்தை நல்லா அறிஞ்சிருந்துச்சு. வேறொரு சத்தம் மந்தைக்குள்ளாய் கேட்கப்பட்டு மந்தையை ஓட்டி செல்வதற்கும் ஆகாரத்திற்காய் அழைக்கும் போது ஆடுகள் செவிசாய்ப்பதில்லை. இந்த 99 ஆடுகளும் மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கிற ஆடுகளாக இருந்துச்சு. தேவனும் நம்மளை அப்படி தான் எதிர்பார்க்குறார்.
நம்மளும் அப்படிதான் இருக்கிறார். 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு? யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. முதல்ல வசனம் என்ன சொல்றாரு? ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. 2வது சொல்லும்போது ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அப்படின்னா செவி கொடுத்தல், அறிந்திருந்தல். செவி கொடுத்தல் இருந்தா சொல்றதை கேட்கும், அறிந்திருந்தா தகப்பன் அந்த மேய்ப்பனுடைய உள்ளத்தை பிரதிபலிக்கும். நாம் செவி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் அழைக்கிறதோடு மட்டும் நின்று விடவில்லை. அந்த ஆட்டை போல அந்த மேய்ப்பனுடைய உள்ளத்தை அறிந்த ஆடுகளாய் நம்ம இருக்கணும். ஆடுகளுக்கு மேய்ப்பனுடைய உள்ளம் தெரியும். சோகமாக இருந்தாலும் தெரியும், சந்தோஷமாக இருந்தாலும் தெரியும். எப்படி இருந்தாலும் சில மிருக ஜீவன்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வளர்க்கும் போதோ பூனை வளர்க்கும் போதோ நம்ம சோகமாக இருக்கும்போது அந்த நாய் நம்மளை ஒரு சோகமாக இருக்கிறத காட்டும். சில உயிரினங்களினால் மனிதனுடைய உணர்வுகளை, அந்த எஜமானுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆடுகள் மெய்ப்பனை அறிந்திருந்த ஆடுகள், மெய்ப்பனுடைய உள்ளத்தை அறிந்திருந்த ஆடுகள். ஆண்டவர் இந்த 99 ஆடுகளைப் போல நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே யோவானில் நீங்கள் வாசிக்கும்போது 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுது, நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன். மெய்ப்பன் ஆடுகளை மாத்திரமல்ல நம்மையும் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய உள்ள ஆண்டவருக்கு தெரியும், நம் எண்ணங்கள் தெரியும். நான் ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது அந்த விஷயம் நல்லதா கெட்டதாங்கிற எண்ணம் அவருக்கு தெரியும். என் உணர்வுகள் தெரியும். நான் சிரிக்கிறேனா, சந்தோஷமா இருக்கிறேனா, துக்கமா இருக்கிறேனா, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, சகலமும் ஆண்டவருக்கு தெரியும். என் தேவைகள் எனக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என் உள்ளத்தை அறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவர் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது, உங்களிடத்திலிருந்தும் எதிர்பார்ப்பது என்னன்னா, நான் உங்களை அறிந்திருக்கிறேன், நீங்களும் என்னை அறிந்திருக்க வேண்டும் என்று. இந்த 99 ஆடுகளும் மெய்ப்பனுடைய உள்ளத்தை அறிந்த ஆடுகளாக இருந்துச்சு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த ஆட்டை போல மேய்ப்பனை அறிந்த ஆடுகளாக இருக்கும்படி இந்த 99 ஆடுகளை போல அழைக்கிறார். இப்போ இந்த ஆடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ மேய்ப்பனுடைய உள்ளத்தை அறிந்த ஆடுகள் வராரு. மேய்ப்பன் ஆடுகள் எல்லாத்தையும் ஊட்டி கொண்டு நேராக வராரு. எங்கே வராரு? மந்தைக்கு வராரு. மந்தைக்கு வரும்போது ஒவ்வொரு ஆடாக உள்ளே போகுது, எண்ணிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு ஆடு குறையுது. ஆகா, ஒரு ஆடு குறையுது. மெய்ப்பனுடைய பதட்டம் யாருக்கிட்ட தெரிஞ்சிச்சு? ஆடுகள்கிட்ட தெரிஞ்சிச்சு. மறுபடியும் ஆடுகளை எண்ணுறாரு, பதட்டப்படுறாரு. ஆட்டை காணோம். அந்த உள்ளத்தை, மெய்ப்பனுடைய முகத்தில் இருந்த அந்த சோகத்தை ஆடுகள் பிடிச்சிக்கிச்சு. இப்போ பதட்டத்தை பார்த்துச்சு. மெய்ப்பன் இடத்துல அந்த ஒரு ஆடு காணாமல் போச்சுங்கிற சோகத்தை பார்த்துருச்சு. உடனே மெய்ப்பன் ஆட்டை தேடி போகிறார். இந்த 99 ஆடுகளும் ஒன்றை ஒன்று பாதுகாத்து பத்திரமாய் பட்டியில் அடைந்திருந்து மெய்ப்பன் வர காத்திருந்தது. காணாமல் போன ஒரு ஆட்டின் மீது ஆண்டவருக்கு, அந்த மெய்ப்பனுக்கு எவ்வளவு அக்கறையும் பாசமும் பண்பும் நோக்கமும் இருந்ததோ அத்தனையும் 99 ஆடுகளையும் பத்திரமாய் வைத்து விட்டு போகிறாரே என்றால் அந்த 99 ஆடுகள் மீதும் அவருடைய கவனம் இருந்துச்சு, அவருடைய அன்பு இருந்துச்சு, அவருடைய அரவணைப்பு இருந்துச்சு, அவருடைய பாதுகாப்பு இருந்துச்சு. இந்த 99 ஆடுகள் மெய்ப்பன் வருகிற வரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்துக்கிச்சான். ஒன்றை ஒன்று பாதுகாத்து, ஒன்றை ஒன்றை தட்டி கொடுத்து, தடவி கொடுத்து, மந்தையை விட்டு வெளி போகாமல் எல்லாம் இணைந்து நின்றுச்சு. சபை அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் தான் விரும்புகிறாரு. சபையிலிருந்து விலகி போன ஒரு பாவியை தேடி போயிருக்கும்போது சபை ஒருவரை ஒருவர் தாங்கி பத்திரமாய் அரவணைத்து பாதுகாத்து ஐக்கியத்திலும் சந்தோஷத்திலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இணைந்திருக்கும் போது அந்த சபை அசைக்கப்படுவதில்லை. சபை அசைக்கப்படுவதில்லை. யார் சபை? நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு, சத்திய வசனங்கள் கையில் கொடுக்கப்பட்டு, அவருடைய சத்தியத்தை எடுத்துச் செல்வதற்கான அழைப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய சபையில், அவருடைய இல்லத்தில், அவருடைய வீட்டில் சூழ்ந்திருக்கிற ஒவ்வொருமே சபைதான். மெய்ப்பன் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகிற பொழுது 99 ஆடுகளும் மெய்ப்பனின் உள்ளத்தை அறிந்து அந்த காணாமல் போன ஒரு ஆட்டிற்காய், மெய்ப்பனுக்காய் காத்து கொண்டிருந்தது. மெய்ப்பன் காணாமல் போச்சுன்னு சொல்லும்போது மெய்ப்பனுடைய முகத்தில் இருந்த அந்த பதட்டம் ஆடுகளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஆட்டை காணலைன்னு சொல்லும்போது இருந்த சோகம் ஆடுகளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆடுகளை தேடி மெய்ப்பன் போயிருக்கிறார்.
வர வரைக்கும் ஒவ்வொரு ஆடுகளும் பத்திரமா இருந்தது. இப்போ ஆட்டை கொண்டு வந்து விட்டாச்சு. அந்த ஆட்டை கொண்டு வந்து அந்த மந்தையில் விடும்போது மற்ற ஆடுகள் எல்லாம் அதை சுற்றி நின்று, ஓடி போயிட்டியா, போகாத, இனிமேல் எங்கேயும் போயிடாத, நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். அந்த ஆடுகள் எல்லாம் அந்த காணாமல் போன ஆட்டை அரவணைச்சு பாதுகாத்ததை யார் பார்த்தானா? மெய்ப்பன் பார்த்தார். மெய்ப்பன் பார்த்தாரு. அந்த காணாமல் போன ஆட்டை மந்தையில் கொண்டு வந்து விடும்போது 99 ஆடுகளுடைய குணம் மெய்ப்பனுடைய குணத்தை போல இருந்ததை கண்டு மெய்ப்பன் சந்தோஷப்பட்டு அப்பதான் சொல்றாரு, என் ஆடுகளில் ஒன்று காணாமல் போய்விட்டது, கண்டுபிடித்தேன், வாருங்கள் சந்தோஷப்பட துவங்குவோம் என்கிறார். ஒருவேளை இந்த ஆட்டை கொண்டு வந்து உள்ள விட்ட உடனே 2 ஆடு எகிரி குதிச்சு வெளியில போயிருந்துச்சுன்னா மெய்ப்பனால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? மெய்ப்பனால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அப்போ மெய்ப்பன் ஆட்டை தேடி அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து மீண்டும் மந்தையில் சேர்க்கிற பொழுது, இவன் பாவி, இவன் ஓடி போனவன், இவன் தப்பானவன், நாங்கள்லாம் உங்களுக்குள்ள இருந்தோம், திடீர்னு இவன் ஒருத்த மட்டும் ஓடி போயிட்டான், இவனுக்காக தேடி போய் சண்டை போட்டு எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து விட்டீங்களே, அப்போ நாங்களே என்ன பண்ணுறது? ஆடுகள் கேட்டிருந்து அந்த ஆடு உள்ளே வந்ததுக்கப்புறம் 2 ஆடு வெளியே குதிச்சுனா மெய்ப்பன் சொல்ல முடியுமா? ஒரு ஆடு காணாமல் போச்சு, கண்டுபிடிச்சேன், சந்தோஷப்படுங்கன்னு ஆண்டு மெய்ப்பனால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா 2 ஆடு எகிரி குச்சி ஓடி போச்சு. எப்படி சொல்ல முடியும்? ஏன் இன்னைக்கு சபையில் ஒரு பாவி திரும்ப வருகிற பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் 99 ஆடுகளா இல்லை. 99 ஆடுகளா இல்லை. உள்ளத்தை அறிந்த ஆடுகள் எப்படி இருக்குன்னா, மெய்ப்பன் வடித்த இரத்தத்தையும் பட்ட பாடுகளையும் அந்த ஆட்டை சுமந்து கொண்டு வந்து அந்த ஆட்டுக்காக நின்னதையும் அதை பார்த்த 99 ஆடுகளும் அந்த ஆட்டை ஏற்றுக்கொண்டது. சபை சபை என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனை விட்டு வழி விலகி போன ஒரு ஆத்துமாவை தேவன் கண்டுபிடித்து அவன் குற்றங்களை மறந்து அவன் பாவத்தை மறந்து மன்னித்து மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாய் அவனை அழைத்து கொண்டு வந்து அவருடைய சபையிலே சேர்க்கும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வேணும். மெய்ப்பனுடைய பாடுகளையும் பாவிகளுக்காய் அவர் சிந்தன அத்தனை கஷ்டங்களையும் இரத்தத்தையும் யாரு நோக்கி பார்த்து புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் காணாமல் போன ஆட்டை ஏற்றுக்கொண்ட 99 ஆடுகளைப் போல ஒரு பாவியை கொண்டு வந்து சபையில் வைக்கும் பொழுது அத்தனை பேரும் அந்த பாவியை சுற்றி அரவணைப்பிலும் அன்பிலும் கருணையை காட்டி அன்பை காட்டி இனி அந்த பாவ வாழ்க்கைக்குள் திரும்பி போகாதபடி சபை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது. மந்தையில் விட்ட ஆடை நின்று வேடிக்கை பார்த்து ஆண்டவர் அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை அரவணைத்த அத்தனை ஆடுகளுடைய சந்தோஷமும் மெய்ப்பனுடைய முகத்தில் தெரிஞ்சிச்சு. ஆட்டை காணலைங்கும் போது வந்த சோகம், கண்டுபிடிக்கும் போது வந்த சந்தோஷம், மெய்ப்பனுடைய அந்த சந்தோஷத்தை ஆடுகள் பிரதிபலிச்சுது. இந்த 99 ஆடுகள் மெய்ப்பனின் உள்ளத்தை அறிந்த ஆடுகளாக இருந்துச்சு. மெய்ப்பனுடைய சோகத்தை வெளிப்படுத்துச்சு, பாரத்தை வெளிப்படுத்துச்சு, சந்தோஷத்தை வெளிப்படுத்துச்சு. மெய்ப்பன் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரோ, மெய்ப்பன் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தது, எல்லாவற்றுக்கும் செவி சாய்த்தது. ஒருவேளை மெய்ப்பனை சத்தத்திற்கு செவி சாய்க்க இல்லாத ஆடுகளாக இருந்தால் காணாமல் போன ஆட்டை ஏற்றிருக்காது. ஆண்டவர் உங்களை என்னையும் சபையாய் அழைத்து வைத்தது இதுக்காக தான். அவருடைய செய்தியை கொண்டு போகணும், அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படணும், நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவின் உள்ளத்தை பிரதிபலிக்கணும். என்னை காண்கிறவன், உங்களை காண்கிறவன் கிறிஸ்துவை நம்மிலிருந்து காண வேண்டும். என் பேச்சில் கிறிஸ்துவை காண வேண்டும், என் உள்ளத்தில் கிறிஸ்துவை காண வேண்டும், என் நடத்தையில் கிறிஸ்துவை காண வேண்டும், என் அணுகுமுறையில் கிறிஸ்துவை காண வேண்டும். நாம் எல்லோரும் நடமாடும் நிருபங்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபை 99 ஆடுகளாய் இருக்க வேண்டும். அந்த ஆடுகள் ஒன்று விலகி போனாலும் மெய்ப்பனால் அந்த சந்தோஷத்தை தொடர முடியாது. நாம் உள்ளத்தை அறிந்த ஆடுகளாய், அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிற ஆடுகளாய் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஊழியத்திற்காய் ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை எடுத்து செல்லக்கூடிய தூதுவர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வீட்டில் பாதுகாப்பாய் இருக்கிற ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் கிறிஸ்துவை போல பாவியை தேடி போன ஆண்டவர் வருகிற வரைக்கும் இருக்கிறவர்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிற பாவியும் அரவணைத்து அந்த கிறிஸ்துவாகிய மணவாளன் வருகிற வரைக்கும் சபை மணவாட்டியாய் பாதுகாப்பாய் மணவாளனுக்காய் எதிர்கொண்டு போக காத்திருக்க வேண்டும்.
அந்த 99 ஆடுகள் நம்மளை போல சபையை போல இருக்கணும். அடுத்த ஊமை காணாமல் போன ஒரு வெள்ளி காசை பற்றி பேசுகிறோம். இப்போ இந்த காணாமல் போகாத 9 காசு எப்படி இருந்திருக்கும்? எஜமாட்டி எடுக்கிறா, அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்குறா. ஏன்னா அந்த பெட்டி அந்த காசும் என்னத்தை அர்த்தத்தை சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். அதை திறக்கும் போதெல்லாம் அதில் அவளுடைய சந்தோஷமான முகத்தை அந்த காசு பிரதிபலிச்சுது. அந்த சந்தோஷம் அவன் முகத்தில் எப்படி வந்துச்சுன்னா, இது மணவாளன் கொடுத்தது, இது மணவாளன் வருகிற நாளுக்காய் நான் பத்திரமாய் பாதுகாப்பது. அந்த மணவாளனை நினைத்து நினைத்து சந்தோஷத்தில் அதை துடைக்கும் போதெல்லாம் அந்த மணவாளன் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாய் அவள் முகத்திலிருந்து விழுந்த சந்தோஷத்தை அந்த 9 காசுகளும் 10 காசுகளும் பிரதிபலிச்சது. திடீர்னு ஒரு நாள் பெட்டியை திறக்கிறா, பார்த்தா ஒரு காசை காணாம். இப்போ அந்த முகத்தில் ஒரு பதட்டம் தெரிஞ்சிருச்சு. அந்த பதட்டத்தை எது பிரதிபலிச்சது? 9 காசுகள் பிரதிபலிச்சது. மறுபடியும் எண்ணுகிறா, காசை காணா. அந்த சோகத்தை எது பிரதிபலிச்சது? அந்த 9 காசுகளும் பிரதிபலிச்சது. உடனே விளக்கை கொளுத்தி வீட்டை துடைத்து சுத்தமாக பண்ணி எல்லாம் பண்ணி அந்த காசை கண்டுபிடிக்கிறா. அந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த 9 காசுகளும் தன் எஜமாட்டியுடைய முகத்தை காண வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்தது. வெளிச்சம் ஏற்றப்பட்டுச்சு, வீடுகள் சுத்தமாக்கப்பட்டது, குப்பைகள் அகற்றப்பட்டு இதோ அந்த எஜமாட்டியினால் அந்த காசு கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கும் போது அந்த ஒரு காசு அவளுடைய ஒரு முகத்தை, அந்த முகத்தின் சந்தோஷத்தை பார்த்தது. இன்னைக்கு ஒரு பிள்ளை தப்பு செய்கிறது, அப்பாவுக்கு பயந்து ஓடுது. முதல்ல இங்கே வா, வந்து நில்லு, உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது தகப்பனுடைய முகத்தில் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குதோ அதுதான் குழந்தை பிரதிபலிக்கும். கோபத்தோடு அந்த குழந்தைய பார்க்கும்போது குழந்தை பயந்துக்கிட்டு பக்கத்தில் வராது. பரவாயில்ல, நீ நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் வா, நீங்கள் சிரித்த முகத்தோடே வரும்போது அந்த குழந்தை உங்களை சிரித்த முகத்தோட ரிசீவ் பண்ணும். இப்போ இந்த காசு காணாமல் போனது இருக்குது. இப்போது இந்த காசை பார்த்துட்டு அப்படி கண்டுபிடிச்சிக்கும் போது பார்க்கும்போது அதில் சிரித்த முகம் இருந்தது. சிரித்த முகம் இருந்தது. அந்த காசு அவளுடைய முகத்தை பிரதிபலித்தது என்றால் அது தேவனுடைய உள்ளத்தை. கண்டுபிடிக்கப்பட்ட பாவியின் மீது அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் பாவத்தை நினச்சி அவனை குற்றப்படுத்தலை, உன்னை கண்டுபிடித்ததை நினைத்து சந்தோஷப்படுகிறேன் என்கிற அந்த முகத்தை, அந்த எஜமாட்டியோட முகத்தை அந்த காசு காமிச்சது. இப்போ அந்த காசை கண்டுபிடிச்சாச்சு. கொண்டு போய் அந்த பெட்டியில் வைக்கும்போது அந்த மீதி இருக்கிற 9 காசுகளும் அந்த ஒரு காசை பத்திரமாய் பாதுகாத்துச்சு. இப்போ 10 காசும் மீண்டும் யாருடைய முகத்தை பிரதிபலிக்குது? எஜமாட்டியோடைய முகத்தை பிரதிபலிக்குது. அந்த காசுகள் 9 காசுகள் அந்த பதட்டத்தை, எஜமாட்டியோட பதட்டத்தை பிரதிபலிச்சது. காணாமல் போனங்கிற சோகத்தை பிரதிபலிச்சது. கண்டுபிடிச்ச சந்தோஷத்தை பிரதிபலிச்சது. ஆனால் இப்போ அந்த காசை கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு காசு துள்ளி குதிச்சு வெளியில் போயிருந்தா அந்த எஜமாட்டியால் அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? கண்டுபிடிச்ச காசை கொண்டு வந்து உள்ளே வைக்கும்போது ஒரு காசு துள்ளி குதிச்சு வெளியே போயிருந்தா இப்போ அந்த எஜமாட்டி சொல்ல முடியுமா, நான் ஒரு காசு காணாமல் போச்சு, நான் கண்டுபிடித்தேன், வாருங்கள் நாம் சந்தோஷப்பட தொடங்குவோம் என்று எஜமாட்டியால் சொல்ல முடியுமா? முடியாது, சொல்ல முடியாது. ஒரு காசு போயிடுச்சு, இப்போ அடுத்த காசை தேடி போகணும். எங்கிருந்து சந்தோஷம் வரும்? எங்கிருந்து சந்தோஷம் வரும்? அந்த காசை கொண்டு வந்து வைக்கும்போது மற்ற 9 காசுகளும் அதை ஏற்றுக்கொண்டதை அந்த எஜமாட்டி பார்த்தா. அந்த 10 காசும் அவள் முகத்தில் இருந்த அத்தனை சந்தோஷங்களை பிரதிபலிச்சது. அதுக்கப்புறம்தான் நேராக போகிறா, அயலார்களை கூப்பிடுகிறா, சொந்த பந்தத்தை கூப்பிடுகிறா, வாருங்கள், நான் உன் காசு காணாமல் போச்சு, நான் கண்டுபிடிச்சேன், இந்த சந்தோஷத்தை என்னோடு சேர்ந்து அனுபவிங்கன்னு சொல்லுது. உடனே அங்கே சந்தோஷம் உண்டாகுது. காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் போது ஆடு சந்தோஷப்பட்டுச்சு, தொலைந்த ஆடு சந்தோஷப்பட்டுச்சு, தொலைந்து போகாத 99 ஆடு சந்தோஷப்பட்டுச்சு. அதை பார்த்த மெய்ப்பன் சந்தோஷப்பட்டான். அந்த மெய்ப்பனை கூட சேர்ந்து உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம், சிநேகிதர் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இவங்க படுற சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்து பரலோக சந்தோஷப்பட்டுச்சு. இப்போ இந்த ஒரு காசை கண்டுபிடிச்சோன்னே அந்த காசு தான் கண்டுபிடிக்கப்பட்டதை நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சு. அது சந்தோஷத்தை 9 காசுகளும் அனுபவிச்சது, ஷேர் பண்ணுச்சு. அதை பார்த்து யார் சந்தோஷப்பட்டா? எஜமாட்டி சந்தோஷப்பட்டா. எஜமாட்டி சந்தோஷப்பட்டதை பார்த்து அவளுடைய சக சிநேகிதிகளும் உறவுகளும் மீண்டும் சுற்றி வந்து நின்று அவர்களோடு சேர்ந்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இப்போ இந்த இவர்களுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் பார்த்து பரலோகமும் தேவனும் தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷப்பட்டார்கள். ஒரு பாவி
நம் சபையில் வருகிற பொழுது இந்த சந்தோஷத்தை உணர்கிறானா? அதே பாவி சபையில் இருக்கும்போது குற்ற உணர்விலும் தனிமையிலும் தன்னை ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமை இருக்கிறதா? சபை அவனுக்கு ஆறுதலையும் தேறுதலையும், சபை அந்த 99 ஆடுகள் கொடுத்த சந்தோஷத்திலும் அவன் நிலைத்திருக்கிறானே என்றால் பரலோகம் அந்த சபைக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். மாறாக அவன் சபைக்குள் வருகிற பொழுது தன்னை ஒதுக்கப்பட்டவனாய், தன்னை அற்பமாய் எண்ணப்பட்ட மனநிலையில் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே என்றால் சபை இதைவிட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட வாய்ப்பே இல்லை. உங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், என்னை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நம் பார்வையில் அற்பமாய் எண்ணுகிறவனையும் படைத்தவர் அவர்தான். அவன் மனம் திரும்புகிறானா மனம் திரும்பலையாங்கிறது தேவனுக்கு தெரியும். கடந்த கால வாழ்க்கையின் ஒருவனுடைய கடந்த கால வாழ்க்கையை இப்பொழுது நடந்தாற்போல் எடுத்துக்கொண்டு அந்த நபர் மீது நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் பரலோகம் உங்கள் கணக்கில் அந்த குற்றச்சாட்டுகளை எழுதி வைத்து கொண்டிருக்கிறது. ஒருவனுடைய முன்னான வாழ்க்கையை வைத்து இன்று அந்த வாழ்க்கையை கணிப்பது மாபெரும் குற்றம், மாபெரும் குற்றம். பரலோகம் மன்னிக்காது. தேவன் அங்கீகரித்த ஒருவனை, தேவன் மன்னித்த ஒருவனை, தேவன் ஏற்றுக்கொண்ட ஒருவனை நீங்கள் அங்கீகரிக்காமலும் அவனை மன்னிக்காமலும் அவனை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கும்போது நீங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். பரலோக சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். தேவனுடைய தியாக பலிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். தேவனுடைய இரத்தத்தை உங்கள் கால்களின் கீழ் போட்டு மிதித்து தள்ளுகிறீர்கள். அப்படி இல்லை. பாவியை ஏற்றுக்கொள்கிறார். அவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறார். எல்லோரும் பாவிகள் தான், எல்லோரும் பாவிகள் தான். அவருடைய வீட்டில் நாம் எல்லோரும் பாவிகள் தான். ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை ஏற்றுக்கொண்டார். சபை நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுது. இந்த திருச்சபைன்னா ஏதோ ஒரு சபை இல்லை, எல்லாமே நீங்கள் கூடுகிற எல்லா திருச்சபையும் கடவுளுடைய ஆலயம். அது அவருடைய சொந்த வீடு. அவர் இறங்கி தங்கி தாபரிக்கிற அவருடைய மகிமையும் பிரசன்னம் நிரம்பி வழியக்கூடிய இடம். அங்கே நீதிமானுக்கு மட்டும் புகலிடம் அல்ல, அது பாவிகளுக்கும் புகலிடம். தேவன் நீதிமானுக்கு ஒரு கண்ணும் பாவிகளுக்கு ஒரு கண்ணும் அல்ல, எல்லோரையும் தன் வீட்டில் இணைத்து எல்லோருக்கும் ஒரே மன்னிப்பை கொடுக்கிறார், எல்லோருக்கும் ஒரே ரட்சிப்பை கொடுக்கிறார், எல்லோருக்கும் ஒரே மீட்பை கொடுக்கிறார், எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய கிருபை எல்லோர் மீதும் இருக்கிறது. அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய அன்பை ருசித்து பார்த்தோம், அவருடைய இரக்கத்தை ருசித்து பார்த்தோம், அவருடைய மன்னிப்பை ருசித்து பார்த்தோம். அதை நம்மோடு வைத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் நாம் கொடுப்போம். என்னை நான் நேசிக்கிறது போல நான் உங்களையும் நேசிக்க வேண்டும், நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிங்கள். இப்படியே தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். தேவன் இந்த உள்ளத்தை, இந்த தகப்பனுடைய மெய்ப்பனுடைய உள்ளத்தை அறிந்த ஆடுகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி அவர் போயிருக்கிறார் என்றால், தொலைந்து போகாத 99 ஆடுகளே, மெய்ப்பனின் உள்ளத்தை அறிந்தவர்களே, அவருடைய குணத்தை பிரதிபலியுங்கள், அவருடைய உள்ளத்தை பிரதிபலியுங்கள். இதோ காணாமல் போன குமாரன் வந்துவிட்டான். வீட்டிலிருந்து ஒரு குமாரன் கோபத்தோடு நிற்கிறான். காத்திருங்கள், சென்று பார்ப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு விசை. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும்